ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அமைத்த அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சர்கள் யாருமே உள்வாங்கப்படாதது குறித்து பெரும் சர்ச்சைகள் வெடித்துள்ளன. குறிப்பாக இலங்கை வரலாற்றில் முஸ்லிம்கள் இல்லாத அல்லது முஸ்லிம்களில் எவரேனும் இல்லாத ஓர் அமைச்சரவை இதுவென கருதப்படுகின்ற நிலையில் இது பற்றிய சர்ச்சைகள் என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். மேலும் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அனுர எடுத்துள்ள முடிவு என்ன என்பதையும் இங்கே பார்க்கலாம். வாருங்கள். தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். முதலில் அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சர்கள் எவரும் நியமிக்கப்படாமை குறித்து அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனம் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவுக்கு அனுப்பியிருக்கின்ற அந்த கடிதத்தை பார்க்கலாம். மாண்புமிகு ஜனாதிபதிக்கு 2024 11/14 நடைபெற்ற 10வது பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் நீங்கள் தலைமை வகிக்கும் அணி அனைத்து மக்களினதும் ஆதரவுடன் பெற்ற வெற்றியை தொடர்ந்து உங்களால் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவையின் எதிர்கால செயற்பாடுகள் சகல வழிகளிலும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்துக்காக பணியாற்றக்கூடிய அமைச்சரவையாக மாற வேண்டும் என நாங்கள் மனதார பிரார்த்திக்கிறோம். இந்த அமைச்சரவையில் எமது முஸ்லிம் சமூகத்தின் கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கான எமது பிரதிநிதி ஒருவர் இல்லாதிருப்பதனால் எமது கருத்துகளையும் ஆலோசனைகளையும் உங்களது அமைச்சரவைக்கு முன்வைப்பதற்கு உள்ள வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்பதனை கவலையுடன் உங்களிடம் முன்வைக்கிறோம். இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தில் கரிசனை காட்டி துரிதமாக முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்காக எமது சமூகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தில் சம்மேளனத்தின் தலைவர் ஷாம் நவாஸ் கையொப்பமிட்டுள்ளார். இன மத மொழி சாதி வேறுபாடுகளுக்கு அப்பால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அரசாங்கத்தை அமைப்பார் என எதிர்பார்த்த நிலையில் ஜனாதிபதி முஸ்லிம்களை தவிர்த்துவிட்டு அமைச்சரவையை அமைத்தது எவ்விதம் நியாயம் என பலரும் தற்பொழுது கேள்வி கேட்க தொடங்கியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நமது காணொளிகளின் கீழே சில முஸ்லிம் அன்பர்கள் தமது கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களை அவமானப்படுத்திவிட்டார் ஜனாதிபதி. இதற்கு பிறகு இந்த அமைச்சரவையில் முஸ்லிம்கள் சேர்வது அவ்வளவு நல்லதல்ல. இன்றைய தினம் இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு கரிநாள். இவ்வாறு சில கருத்துகள் அங்கே காணப்படுகின்றன. மேலும் சில கருத்துக்களை இங்கே பார்க்கலாம். இந்த அமைச்சரவையில் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டது வரலாற்று துரோகம். இருந்தாலும் ஜனாதிபதி முஸ்லிம்களை அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது. இதில் ஒரு முஸ்லிம் அமைச்சர்களும் உள்வாங்கப்படாதது கவலையளிக்கிறது. AKD didn't select a single Muslim minister. இவ்வாறு சில கருத்துகள் காணப்படுகின்றன நமது பதிவுகளின் கீழே. மேலும் ஒரு அன்பர் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். முஸ்லிம்கள் உங்களை நம்பியதற்கு வைத்து செய்து விட்டீர்கள். எனவே இது சம்பந்தமான சில தெளிவுகளை கண்டறிவதற்காக நாம் அரசாங்கத்தின் உயர் மட்டத்தில் உள்ள சிலரோடு தொடர்பு கொண்டோம். அப்போது நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். தற்போது தேசிய மக்கள் சக்தி கட்சியில் 5 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த படத்தில் இருப்பவர் மாத்தறை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அர்க்கம் இல்யாஸ் என்பவர். அடுத்து இங்குள்ள படத்தில் காணப்படுபவர் மௌலவி முனீர் முலப்பர். இவர் கம்பகா மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர். இந்த படத்தில் இருப்பவர் டாக்டர் ரியாஸ் சாலி. இவர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராகும். இவர் அபூபக்கர் ஆதம்பாவா திகாமடுல்ல மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்றாலும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். இவர் ரியாஸ் ஃபாரூக் ஹாஜியார். இவர் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு பெரும்பான்மையான விருப்பு வாக்குகளால் வெற்றி பெற்ற முஸ்லிம் பிரதிநிதி. ஆக பாராளுமன்றத்தில் மொத்தமாக 5 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த 5 யாருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கலாம் என்பதில்
அரசாங்கத்தின் உயர் மட்டத்திற்கு சில சிக்கல்கள் காணப்படுவதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டது. இதே நேரம் கொழும்பு மாவட்டத்தில் டாக்டர் ஹரிணி அமரசூரிய அவர்களுடன் இணைந்து போட்டியிட்டு பெரும்பான்மையான விருப்பு வாக்குகளால் வெற்றி பெற்ற டாக்டர் ரிஸ்வி சாலி பின்வருமாறு தனது கருத்தை சொல்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சரியான நபர்களை சரியான அமைச்சுகளுக்கு நியமித்துள்ளார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. மேலும் ஒரு நபரின் தகுதிகள், திறமைகள் மற்றும் அரசியல் அறிவு என்பனவே ஒரு அமைச்சை வழிநடத்துவதற்கான முதன்மை நிபந்தனை தவிர அவரது பாலினம், இனம் அல்லது மதம் அல்ல என்று தேசிய மக்கள் சக்தி கருதுகிறது. மற்றவர்களை விட அவர்களின் திறன்கள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து அதிக நுண்ணறிவு கொண்ட ஒருவராக ஜனாதிபதி காணப்படுகின்றார். மதத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தூண்டிவிட்டு நாம் முன்னேற வேண்டிய ஒற்றுமையையே குலைத்துவிடும் அபாயம் உள்ளது. மத இன வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு மற்றும் அர்ப்பணிப்பை நாங்கள் நம்பியதன் காரணமாகவே நாங்கள் என்பிபியை தெரிவு செய்தோம். குறிப்பிட்ட அமைச்சுகளை யார் வகிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் என்ற பிரிவினையான விவாதங்களால் திசை திருப்பப்படாமல் முடிவுகளை வழங்குவதற்கான இடத்தை இந்த அரசாங்கத்திற்கு வழங்குவதன் மூலம் அந்த நம்பிக்கையை மதிப்போம். நாட்டின் முன்னேற்றம்தான் முக்கியம், தனி நபர்களின் லேபல்கள் அல்ல என தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ரிஸ்வி சாலி கொழும்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர் கூறுகின்றார். இது சம்பந்தமாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான இம்ரான் மக்ரூப் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ள கருத்துகள் பின்வருமாறு. முஸ்லிம் மக்களும் இந்நாட்டின் பிரசைகள். அந்த வகையில் இந்த சமூகமும் ஏனைய சமூகங்களைப் போன்று கௌரவத்துடன் இந்நாட்டில் வாழ விரும்புகின்றது. இந்நாட்டின் சுதந்திர காலம் தொட்டு நியமிக்கப்பட்டு வந்த அமைச்சரவையில் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதித்துவம் இருந்து வந்துள்ளது. இலங்கை அரசியல் வரலாற்றில் முதற் தடவையாக இந்த அரசாங்கம் நியமித்த அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம் சமூகம் மிகுந்த கவலை கொண்டுள்ளது. சமூக வலைத்தளங்களை அவதானிக்கின்ற போது இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அரசாங்கத்தின் கடந்த குறுகிய கால செயற்பாடுகள் சிலவற்றை பார்க்கும்போது முஸ்லிம்கள் தொடர்பான வித்தியாசமான எண்ணம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றதோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கிழக்கு மாகாணத்தில் அந்த மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 6 தவிசாளர் பதவிகளில் எந்த ஒரு முஸ்லிம் தவிசாளரும் நியமிக்கப்படவில்லை. இந்த விடயம் பேசு பொருளான பின்னர் ஒரு முஸ்லிம் தவிசாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல இந்த அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பட்ட 18 தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் முன்னர் வெளியிடப்பட்ட போது எந்த ஒரு முஸ்லிம் உறுப்பினரதும் பெயர் வெளிவரவில்லை. பின்னர் இதுவும் பேசுபொருளான பின்னர் ஒரு முஸ்லிம் உறுப்பினரது பெயரோடு புதிய பட்டியல் வெளியானது. அந்த வரிசையிலேயே இப்போது இந்த அரசாங்கம் நியமித்துள்ள அமைச்சரவையில் இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாது செய்யப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு எதிரான இனத்துவேசத்தை விதைத்து ஆட்சிக்கு வந்த கோத்தாபாய ராஜபக்ச அரசாங்கத்தின் அமைச்சரவையில் கூட முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இந்த உதாரணங்களை வைத்து நோக்கும்போது இந்த அரசாங்கத்திற்கு முஸ்லிம்கள் தொடர்பான வித்தியாசமான எண்ணம் இருப்பது போலவே எனக்கு தோன்றுகின்றது. இப்படி இருந்தால் இந்த ஆரம்பத்திலேயே இது களையப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற முஸ்லிம்கள் இந்த பணியை செய்ய வேண்டும். நடந்து முடிந்த பொது தேர்தலில் நாடளாவிய ரீதியில் அளிக்கப்பட்டுள்ள சுமார் 15 லட்சம் முஸ்லிம் வாக்குகளுள் சுமார் 10 லட்சம் முஸ்லிம் வாக்குகள் திசை காட்டிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அளிக்கப்பட்டுள்ள வாக்கு விபரங்களை நுணுகி ஆராய்கின்ற போது இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளலாம். முஸ்லிம்களின் இந்த அளவு பெரிய எண்ணிக்கை வாக்குகளை கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளையும் புரிந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு திருகோணமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்திருக்கின்றார்.
எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனையவர்களும் அரசாங்கத்துக்கு எதிராக இப்படித்தான் கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று சிலர் கூறினாலும் இவரது கூற்றுகள் அனைத்தையும் முற்றாக ஒதுக்கிவிட முடியாது என்று சிலர் வாதிக்கின்றார்கள். எது எப்படியோ இந்த விடயமாக நாம் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் உள்ள சிலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்களில் சிலர் நமக்கு தெளிவான கருத்துக்களையும் சிலர் பூடகமான கருத்துக்களையும் கூறினார்கள். அதை பற்றியும் இங்கே சில வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முஸ்லிம் அமைச்சர் வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சில வேளை ரவூஃப் ஹக்கீமை கூட நியமிக்கலாம் என்ற ரீதியில் ஒருவர் நமக்கு சொன்னார். ஆனாலும் அதை அவர் வெறும் கேலிக்காக சொல்கிறார் என்று எம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒருபோதும் முன்னைய அரசாங்கங்களில் இருந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் தாங்கள் சேர்த்து கொள்ளப் போவதில்லை என்று அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டது. மேலும் தற்போது 150 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கும் நிலையில் ஏனைய கட்சிகளில் இருந்து எவரையும் சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது என்பதையும் நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூஃப் ஹக்கீம் அமைச்சராக நியமிக்கப்படுவார் என்ற விடயம் இங்கேயே அடிபட்டு போகிறது. மேலும் அடுத்த விடயத்தை பார்க்கலாம். அரசாங்கத்தின் மேல்மட்டத்திலிருந்து நமக்கு கிடைத்த மிக நம்பகமான தகவல்களில் நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக மிக முக்கியமான 2 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவருக்கு அல்லது இருவருக்கும் அமைச்சர் பதவிகள் அல்லது துணை அமைச்சர் பதவிகள் கிடைக்கலாம் என்று நமக்கு நம்பகமாக தெரிய வருகிறது. அதில் ஒருவர் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மௌலவி முனீர் முலப்பர் ஆகும். இவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினராக நீண்ட காலமாக செயற்பட்டு வந்திருக்கின்றார். அத்தோடு பல கூட்டங்களில், பல விவாதங்களில், பல கருத்து மேடைகளில், பல சமூக ஊடகங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியை பலப்படுத்துவதில் மிகவும் முன்னோடியாக நின்று செயல்பட்டவராகும். ஆகவே இவருக்கான அமைச்சர் பதவி அல்லது துணை அமைச்சர் பதவி நிச்சயம். மேலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்களுக்கும் அமைச்சர் பதவி அல்லது துணை அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று உயர்மட்ட தகவல்கள் தமிழ் கோல்டன் புக் சேனலுக்கு தெரிவித்தன. புத்த சாசன சமய கலாசார அமைச்சராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவரின் கீழ் 2 துணை அமைச்சர்கள் நியமிக்கப்படலாம் என்றும் நமக்கு தகவல்கள் கூறின. அதில் ஒன்று இந்து சமய துணை அமைச்சர் மற்றும் முஸ்லிம் சமயத்துக்கான துணை அமைச்சர். இந்த முஸ்லிம் சமய கலாசார அலுவல்களுக்கு பொறுப்பான துணை அமைச்சராக மௌலவி முனீர் முலப்பர் நியமிக்கப்படலாம் என்றும் நமக்கு மேலிடங்கள் உறுதியான தகவல்களை தந்தன. என்றாலும் நாம் இது விடயமாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே இந்த பதிவின் முடிவாக நாம் கூற வருவது என்னவென்றால், நிச்சயமாக முஸ்லிம்களில் ஒருவருக்கு அமைச்சர் பதவியோ அல்லது துணை அமைச்சர் பதவியோ மிக விரைவில் கிடைக்கும் என்பதுதான். எனவே என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நமது பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, மிக்க நன்றி.